இந்த நர்சிங் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆச்சு, எதனால இந்த மாதிரி ரோட்ல நின்றுட்டு அழுதுகிட்டு போட்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல ரொம்பவே பரவலா போயிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க உண்மை சம்பவம் என்ன பாத்தீங்கன்னா நாமக்கல்ல சேர்ந்த 20 வயது மிக்க ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட் மாணவி. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. அது என்ன எது தெரிஞ்சதுக்காக அவங்க மருத்துவமனைக்கு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க மூக்குல ஒரு சதை வளர்ந்ததுக்கு. இந்த சதையை அறுவை சிகிச்சை மூலமா அகற்றணும் அப்படின்னு மருத்துவர் சொல்லியிருக்காங்க. அதனால திருச்சியில இருக்க ஒரு அரசு மருத்துவமனையும் போய் அவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க அறுவை சிகிச்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அனஸ்தேசியா, அதாவது மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. அந்த மயக்க மருந்து கொடுத்து ஒரு சில மணி நேரம் கழித்து அவங்கள அந்த அறுவை சிகிச்சை வார்டுக்கும் கூட்டு போயிருக்காங்க. அந்த அறுவை சிகிச்சை வார்டில் அவங்க அறுவை சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னு தொடங்கும் போது அவங்க பரிதானமா உயிரிழந்து போயிருக்காங்க. அவங்க எதனால உயிரிழந்து போனாங்க அப்படிங்கறத ஆய்வு செஞ்சு பார்க்கும்போதுதான் அவங்க கொடுக்கப்பட்ட அந்த மயக்க மருந்தோட அளவு அதிகமானதுனால அவங்க உயிரிழந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அந்த மாணவி உயிரிழந்து போன சம்பவத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த பெண்ணோட படிக்கிற அந்த சக நர்சிங் ஸ்டூடெண்ட் மாணவிகள் பாத்தீங்கன்னா உடனே அந்த அரசு மருத்துவமனைக்கு முன்னாடி நின்று போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட உயிரிழப்பு காரணம் அளவுக்கு அதிகமா மயக்க மருந்து கொடுத்ததுனாலையும் அந்த அறுவை சிகிச்சை பண்ண போன அந்த மருத்துவர்களுடைய அலட்சியத்தினால்தான் ஏற்பட்டது. அதனால இதுக்கு உடனே அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அழுதபடியே அவங்க அந்த போராட்டத்தை மேற்கொண்டு இருக்காங்க. இது சம்பந்தமா அரசும் சுகாதாரத்துறையும் இணைஞ்சு ஒரு குழு அமைச்சு அது மூலமா தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டுட்டு வருது. அரசு மருத்துவமனையில இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கிறதுங்கிறது அப்பப்ப வாடிக்கையாயிட்டு இருக்குது. ஒரு நர்சிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா நம்மளுமே ஆட்கள் ஒரு சளி கும்பல் நமக்கு ஏதாவது பிரச்சனைனா பாத்தீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல போயிட்டு அதிகமா பணம் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாம தான் இந்த மாதிரி அரசு மருத்துவமனையில நாடி நம்ம போறோம். அங்கேயே இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரி சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காம பார்த்துக்கிறது நம்ம அரசாங்கத்தோட கடமை.